ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதியின் நிலைப்பாடு. இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னாதிபதிங்கிறவர் மிக மிக இன்றியமையாதவர். உங்கள் ஜாதகத்தில் அவர் எந்த மாதிரியான முடிவுகளை நிலைப்பாடை எடுப்பார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் 9th பேஜ் வர்ற ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்க இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல், பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 6 மாதம் கோர்ஸு, சண்டே கிளாஸ் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். லக்னாதிபதி நம்ம ஏதோ ஒரு லக்னத்தில் தான் நிச்சயமாக பிறந்திருப்போம். அந்த லக்னத்திற்கு ஒருவர் அதிபதியாக இருப்பார். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கிறதுனால அவங்க ஒரு வேளை லக்னத்தில் உட்கார்ந்தா அவங்களே லக்னாதிபதி மாதிரி ஆட்டி படைப்பாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை தாண்டி மேசம், விருச்சிகம் செவ்வாயுடைய வீடுகளாக இருக்கனால அந்த லக்னங்களில் பிறக்கிறதுக்கு செவ்வாய் லக்னாதிபதியாகவும், ரிஷபமும் துலாமும் சுக்கிரன் லக்னாதிபதியாகவும், மிதுனமும் கன்னியும் புதன் லக்னாதிபதியாகவும், தனுசும் மீனமும் குரு லக்னாதிபதியாகவும், மகரமும் கும்பமும் சனி பகவான் லக்னாதிபதியாகவும் வருவாங்க. மீதி சப்த கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு ஒருத்தரும் சிம்மத்துக்கு ஒருத்தரும், கடகத்துக்கு சந்திரனும் சிம்மத்துக்கு சூரியனும் லக்னாதிபதியாக வருவாங்க. நீங்கள் இதில் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறக்கலாம். இந்த லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி என்பவர் கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ உட்கார்ந்தார்னா அது ஒரு வலு. இது ஒரு லக்னாதிபதி நல்ல நிலைப்பாட்டில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சார், சில நேரங்களில் கேந்திரத்தில் பகை பெறுவாரே, நீச்சம் பெறுவாரேன்னா அதையெல்லாமும் தாண்டி அந்த கேந்திர வீடுங்கிறது கொடுக்குற வலு நிச்சயமாக லக்னாதிபதி கிடைக்கும். அதே மாதிரி திரிகோணத்தில் லக்னாதிபதி உட்கார்றதும் ஒரு சூப்பர் டூப்பரான வலு தான். இதுவும் ஒரு நல்ல நிலைப்பாடை நீங்கள் எடுப்பதற்கு உதவும். பொதுவாக லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்காருனாலே ஜாதகர் தெளிவானவர், சுயமரியாதை உள்ளவர், சுய சிந்தனை உடையவர், தன்னுடைய வாழ்வியலை தானே தீர்மானிக்கும் சக்தி கொண்டவர், பொருளாதார வெற்றியை எட்டி பிடிக்கும் முயற்சி உடையவர், எப்போதும் முயற்சியில் தளராதவர், எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய அந்த சார்பு மனோநிலை இல்லாதவர், இப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை எல்லாம் எடுப்பார். ஸோ முதல் வலுவான வீடுகள் கேந்திரம். இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு கேந்திர ஸ்தானங்கள் அப்படிங்கிறதுல பாருங்கள், 4ஆம் இடத்துல உட்காரும்போது லக்னாதிபதி நீச்சமாயிருவார், ஆனாலும் கேந்திர வலு கிடைக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் உட்காரும்போது பவர்ஃபுல்லாக தான் இருப்பார், லக்னத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்துல உட்காரும்போது உச்ச வலுவை பெறுவார். லக்ன கேந்திரத்திலே இருந்தார்னா அதுவும் வலிமையான ஒரு வீடு தான், ஆட்சி. சரி, இவரே திரிகோணத்தில் உட்கார்றாருங்கும் போது 5ஆம் இடம் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் உட்காரும்போது இது ஒரு பவர்ஃபுல்லான இடம் தான். 9ஆம் இடம் தனுசில் உட்காரும்போது இதுவும் பவர்ஃபுல்லான இடம் தான், அதிநட்பு வீடுகள் அப்படி. அப்போ லக்னாதிபதிங்கிறவர் கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் உட்கார்றதுங்கிறது முதல் நிலை வலு. அவர் ஆட்சி உச்சம் அடைஞ்சிடறாருங்கிறது அது தனி கதை. ஒருத்தருக்கு லக்னாதிபதி உச்சமாக இருக்காருங்கிற போது அது வலிமையான லக்ன அமைப்பை கொண்டதாக மாறிவிடுகிறது. இங்கே லக்னாதிபதியுடைய நிலைப்பாடு ஜாதகரை 100% இயங்க வைக்கும் தன்மை கொண்டதார். 100%. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக, முயற்சி உடையவராக, தன்னம்பிக்கை உடையவராக, ஆயுள் ஆரோக்கியம் உடையவராக, பொருளாதார வளர்ச்சி உடையவராக, முயற்சி உடையவராக, வெற்றிகளை சுவைக்கும் தன்மை கொண்டவராக, தன் முயற்சியினாலேயே வாழ்வின் உயர்ந்த கட்டத்தை எட்டி பிடித்து விடும் யோகிதை உடையவராக மாற்றிடும். ஸோ இப்போ லக்னாதிபதியுடைய நிலைப்பாட்டில் கேந்திரத்தில் அவர் அமர்றதும் திரிகோணத்தில் அமர்றதும் சிறப்புகள் தான். ஆட்சியும் அடைவது, உச்சம் அடைவது நேரடியான வலுவை குறித்துவிடும். அதற்கடுத்தபடியாக திக்பலம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு லக்னாதிபதி ஒரு மாதிரி திக்பலம் அடைவார். அப்போ அந்த திக்பலம் பெற்று லக்னாதிபதி அமர்ந்துட்டாலும் சிறப்பு தான். இப்போ மேச லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருந்தார்னா திக்பலம். இதில் மேசத்தில் 10ல் இருந்தால் உச்ச வலுவோடு திக்பலம், விருச்சிகத்துக்கு 10ல் இருந்தால் அதிநட்பு நிலையில் திக்பலம். ரிஷப லக்னம், துலா லக்னத்துக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தார்னா திக்பலம். இப்போ ரிஷபத்திற்கு 4ஆம் இடம் சிம்மத்தில் சுக்கிரன் உட்கார்ந்தார்னா திக்பலம் அடைவார். துலாத்துக்கு 4ஆம் இடம் மகரத்தில் உட்கார்ந்தார்னா அதிநட்பு நிலையில் திக்பலம் அடைவார். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் லக்னத்திலே அமர்ந்தார்னா திக்பலம். அப்போ அவர் லக்னத்திலே அமரும்போது திக்பலம் எனும் நிலைப்பாடோடு சேர்ந்து ஆட்சி உச்சம்ங்கிற வலிமையும் சேர்த்து பெறுவார். அது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு. கடக சந்திரன் துலாத்தில், கடக லக்னத்துக்கு அதிபதியான சந்திரன் துலாத்தில் 4ஆம் இடத்துல உட்கார்ந்தார்னா திக்பலம். இவருக்கு 4ஆம் வீடு, சுக்கிரன் மாதிரியே 4ஆம் வீடு திக்பலம் கொடுக்கும். சிம்ம சூரியன் 10ஆம் இடம் ரிஷபத்தில் போய் உட்கார்ந்தார்னா திக்பலம்.
மேசத்தில் உட்கார்ந்தாருன்னா உச்ச வலு அடைஞ்சிருவார். ரிஷபத்தில் உட்காரும்போது அந்த கேந்திர வலுவோடு சேர்ந்து திக்பலமும் கிடைக்கும். இது ஒரு அருமையான அமைப்பு. நிறைய சிம்மலக்ன ஜாதகர்கள் சூரியன் ரிஷபத்தில் இருக்க பிறந்தவங்க அற்புதமான உயரத்தை எட்டி பிடிச்சிருப்பாங்க. அரசு பதவி, அதிகாரம், முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும். இதில் மேசத்தில் சூரியன் உச்சமாக இருந்ததை விட ரிஷபத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறவங்க தான் அதிக நன்மைகள் பெற்றிருப்பாங்க. இது ஒரு ஜோதிட சூட்சுமம். என்னென்னா, சூரியன் ஒரு பாவக்கோள், மேச வீடு ஒரு பாவ வீடு. அங்கே போய் ஒரு ஃபுல் பவர் ஆகிறத விட அது ஒரு திரிகோண ஸ்தானமாகிறதுனால பாவிகளுக்கு கேந்திரமே அதிக இயற்கை நன்மைகளை தரக்கூடிய வீடுங்கிற அடிப்படையில் அவர் மேசத்தில் உட்கார்றத விட ரிஷபத்தில் உட்காரும்போது இயற்கை சுவரான சுக்கிரன் வீட்டில் உட்காந்து திக்பலம் அடைஞ்சு தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடாக அதை அமைச்சுக்கிட்டு லக்னத்துக்கு 10ஆம் வீடாகவும் இருக்கும்போது ஜாதகர் சாதிக்க முடியாத நிகழ்வுகளே இல்லைங்கிற மாதிரி அதிக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து விருச்சிகத்தையும் பார்த்துட்டோம். தனுசுக்கும் மீனத்துக்குமான குரு இவரும் மிதுன புதன் மாதிரியே தான், மிதுன கன்னி புதன் மாதிரி லக்னத்திலே உட்காரும்போது திக்பலம் ப்ளஸ் இவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி மூலத்திரிகோணங்கிற வலுவையும் அங்கேயே அடைஞ்சிடுவார். அதுக்கடுத்தபடியாக மகர கும்ப லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல போய் சனி திக்பலம் அடைவார். ஆனால் இது ரெண்டுமே அவருக்கு பகை வீடு தான். சனி வலுப்பெற வீடு பகை வீடாகவே இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி வரும். ஒரு மகர லக்னத்துக்கு சந்திரனுடைய வீட்டில் போய் சனி உட்காந்து திக்பலம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக லக்னத்தை பார்ப்பார். கும்ப லக்னத்துக்கு சூரியனுடைய வீட்டில் போய் அவர் திக்பலம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக லக்னத்தை பார்ப்பார். ஆனால் இது ரெண்டுமே கடும் பகை வீடுகள் சனிக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ சனி வலுக்கும் போது சங்கடங்கள் கூட வரும் அப்படிங்கிற விதி இந்த இடத்துல பொருந்தி வரும். கேந்திர திரிகோண வலுவுக்கு அடுத்தபடியாக திக்பல வலு, ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வலு அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பு. இது இல்லாமல் 6, 8, 12 3ஆம் இடங்கிற மாதிரியான வீடுகளில் லக்னாதிபதி இருக்கும்போது இங்கே ஏதேனும் அதிநட்பு வீடுகளில் இருந்துட்டாலோ அல்லது அந்த வீடுகளில் போய் ஒரு ஆட்சி அடைஞ்சிட்டாலும் குறை ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் அங்கே ஆட்சி வலு அடைஞ்சிடுவார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது அதிநட்பு வீட்டில் இருப்பார். அவருக்கு 6ஆம் இடம் ஒன்று மட்டும்தான் ஆகாது. ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஆட்சி மூலத்திரிகோண வலு அடைஞ்சிருவார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது கூட அவ்வளோ மோசம்னு சொல்லிட முடியாது. 12ஆம் இடத்தை கூட இவருக்கு மோசம்னு சொல்ல முடியாது. அப்போ இவர் எங்கிருந்தாலும் லக்னம் வேலை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடம் ஒன்று மட்டும்தான் படு மோசமாக இருக்கும். 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ பெரிய நெகட்டிவில் இருக்காது. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 6ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் இருப்பார். சந்திரனை மட்டும் கணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வளர்பிறையா தேய்பிறையா என்பதை சூட்சுமமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். 8ஆம் இடம் கும்பத்தில் இருக்கும்போது மறைவு அப்படின்னு வரும். ஆனால் அங்கே கூட வளர்பிறை நல்ல பவர்ஃபுல் சந்திரனாக இருந்துட்டான்னா ப்ராப்ளம் இருக்காது. 12ஆம் இடம் கூட பெரிய நெகட்டிவ் இல்லை. சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு பகை வீடுனாலும் கூட அங்கேருந்து தான் அந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்குதுங்கிறனால அது ஒரு நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. 8ஆம் இடம் குருவோட வீடு நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. 12ஆம் இடம் சந்திரனுடைய வீடு நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. கன்னிகா லக்னத்துக்கு 6ஆம் இடம் அவருக்கு பிரச்சனைக்குரிய வீடு இல்லை. ஆனால் 8ஆம் இடம் பிரச்சனைக்குரிய வீடு. 12ஆம் இடமும் அதிநட்பு வீடு தான், பிரச்சனை இல்லை. துலா லக்னத்துக்கு 6ல் உச்சமாயிருவார், 8ல் ஆட்சி ஆயிடுவார். 12 மட்டும்தான் நீச்சம். அங்கேயும் நீச்ச பங்கம் கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. விருச்சிக லக்னத்துக்கு 6ல் ஒரு ஆட்சி அடைஞ்சிருவார் செவ்வாய். 8ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கடும் பகையில் இருப்பார். 12ஆம் இடம் கூட மோசம் இல்லை, ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போயிடும். தனுர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல நிலைத்த வீட்டில் குரு இருக்காரு, பிரச்சனை இல்லை. 8ஆம் இடம் உச்ச வலிமையோடு இருப்பார், பிரச்சனை இல்லை. 12ஆம் இடம் நிலைத்த வீட்டில் குரு இருப்பார், பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், தனுர் லக்னத்துக்கு குரு எங்கே இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் இல்லை. 2ல் இருந்தால் மட்டும்தான் நீச்சம் வரும். மகர லக்னத்துக்கு சனி பகவான் 6ஆம் இடம் அதிநட்பு வீடு, 8ஆம் இடம் தான் கடும் பகை வீடு. அங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் லக்னம் ரொம்ப பலகீனமாக இருக்குது, செயல்பட முடியாமல் திணறுது, லக்னாதிபதியுடைய நிலைப்பாடு மிக மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 12ஆம் இடம் கூட இருக்கலாம், குருவோட வீடு தான் ரொம்ப மோசம் இல்லை. கும்பத்திற்கு 12ல் இருக்கும்போது ஆட்சி ஆயிடுவார், 8ல் இருக்கும்போது அதிநட்பாயிருவார். இந்த 6ஆம் வீடு கடகத்தில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான மோசமாக இருக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் அதிநட்பு நிலையில் குரு இருப்பார். 8ஆம் இடம் மட்டும் கடும் பகை வீடுங்கிற மாதிரி வரும். 12ஆம் இடங்கிறது ஒரு நிலைத்த வீடுங்கிறனால அங்கே கூட இருந்துடலாம், தப்பில்லை. ஸோ லக்னாதிபதியின் நிலைப்பாட்டில் முதல் நிலை அவர் நேரடியாக ஆட்சி உச்சம் அடைஞ்சிடுறது. 2வது நிலைப்பாடு கேந்திர வலுவை பெறுவது. 3வது நிலைப்பாடு திரிகோண வலுவை பெறுவது. 4வது நிலைப்பாடு திக் வலிமை பெறுவது, திக்பல வலிமையை பெறுவது. இதெல்லாமே லக்னாதிபதி இந்த மாதிரி அமரும்போது நீங்கள் ஒரு செயல்திறன் மிக்க மனிதர்களாக இருந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக, வழிகாட்டியாக, வாழ்வியலை நடத்தி செல்லும் சூட்சுமம் கொண்டவராக, தன்னம்பிக்கை மிக்கவராக, தைரியம் மிக்கவராக, துணிச்சல் மிக்கவராக உங்களை உருவகப்படுத்தி கொள்ள உங்கள் லக்னாதிபதி ஹெல்ப் பண்ணுவார். எதை அனுபவிக்கிறதா இருந்தாலும் முதல்ல இந்த லக்னாதிபதிக்கு இந்த ஒரு பவர் வரணுங்க.
இதை தாண்டி 6, 8, 12 அவர் கடும் பகை பெற்ற நிலையில் மறைஞ்சோ அல்லது நீச்சம் பெற்று வலிமை இழந்தோ ப்ராப்பரான நீச்சபங்கம் கிடைக்காம போயிடுறதோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இவர்கள் சார்பு நிலை மனிதர்களாக மாறும். இதில் ஒரு சூட்சமமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 40% பேர், அதாவது 100க்கு 40 பேர் சார்பு நிலை அமைப்பில் தான் பிறப்பாங்க. லக்னாதிபதி ஒரு பெரிய பவர் இல்லாத நிலையில் தான் பிறப்பாங்க. ஏன்னா உலகத்தோட டிசைனே வடிவமைக்கப்பட்டது அப்படி தான். எல்லாரும் மன்னராகிவிட முடியாது இல்லைங்களா, அதுக்காக அமைகிறது தான். ஸோ உங்கள் லக்னாதிபதியின் நிலைப்பாடு எந்த அளவில் இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.